வணக்கம் நண்பர்களே. செங்கோட்டையன் என்ன பண்ணாரு பாத்தீங்களா? எடப்பாடி பழனிசாமியை எதிரின்னு சொல்றவங்க கூட போய் உட்கார்ந்துட்டாருங்க. என்னங்க இப்படிமாங்க பண்ணுவாரு? உங்களுக்கு தெரியும், பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய குரு பூஜை. அதுக்கு மதுரை விமான நிலையத்திலிருந்து செங்கோட்டையன் ஓபிஎஸோட ஒரே கார்ல போனார். சரி, வேற கார் கிடைக்கிற போல இருக்குன்னு நிறைய பேர் நினைச்சிட்டாங்க. அங்க போனவர் என்ன பண்ணாரு? டிடிவி ஓபிஎஸோட கூட உட்காந்துட்டாரு பிரஸ் மீட்டுக்கு. இப்படி நடக்குமா? எல்லாரும் அதிர்ச்சியை பார்க்க வேண்டியதா போச்சு. டிடிவி என்ன சொன்னாரு? அதிமுக எதிரி இல்லைங்க, எங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி தான் எதிரி அப்படின்னு டிடிவி தினகரன் சொன்னார். பக்கத்துல செங்கோட்டையன் உட்கார்ந்து இருக்கிறாரு. உங்களுக்கு தெரியும், ஒரு 2 மாசம் முன்னால செங்கோட்டையன் ஒரு அதிரடி நடவடிக்கை எடுத்தாரு. பிரஸ்ஸ பார்த்தாரு, இன்னும் 10 நாள் கெடுன்னு சொன்னாரு. சமீபத்துல கெடுலாம் விதிக்கல அப்படின்னாரு, ஒன்றிணைக்க வேண்டும் அப்படின்லாம் சொன்னாரு. உடனே அவர் கட்சி பொறுப்புகளை எடப்பாடி பழனிசாமி தூக்கி போட்டாரு. ஒரு சாதாரண உறுப்பினராக தான் இருந்தார். இருந்தாலும் மூத்த தலைவர், எம்ஜிஆர் காலத்து ஆளுங்க, ஜெயலலிதாவுக்கு சுற்றுப்பயணத்தை அழகா செயல் வடிவம் கொடுத்து வெற்றிகரமா நடத்தியவர் செங்கோட்டையன். அவங்க அமைச்சரவையிலே இருந்தவர். சமீபத்தில் அவர் கொஞ்சம் அதிருப்தியில் இருக்கிறார். என்ன அதிருப்தி? அதிமுகவில் பிரிந்தவர்கள் ஒன்று கூட வேண்டும். பிரிஞ்செல்லாம் போலங்க, அதிமுக ஒன்னா தாங்க இருக்கு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறார். ஆனாலும் செங்கோட்டையனுடைய தாக்கம் அந்த பகுதியில் நிச்சயமா இருக்கு. இருந்தாலும் அந்த பகுதியில கொங்கு மண்டலத்துல செங்கோட்டையனுடைய சொந்த ஊர்ல இருந்த பல பேர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஏகோபித்த வரவேற்பு கொடுத்தாங்க. அப்போன்னா செங்கோட்டையன் டம்மி அறிவார் போல இருக்கு அப்படிதான் நிறைய பேர் நினைச்சாங்க. அவரும் அப்படி நினைச்சிட்டாரு போல இருக்கு. வேற வழியில நினைச்சவர் என்ன பண்ணாரு? நல்ல நாளா பார்த்து, அதுவும் பசும்பன் முத்துராமலிங்க தேவருடைய குரு பூஜை அன்னைக்கு நேரா எடப்பாடி யாரு நேருக்கு நேரா எதிர்க்கிறாங்களோ அவங்க கூட போய் பக்கத்துல உட்கார்ந்துட்டாருங்க. எடப்பாடி பழனிசாமி இதை பார்த்துட்டு சும்மா இருப்பாருங்க. எந்த தலைவர் தாங்க சும்மா இருப்பாரு? சீட்டை டர்ன்னு கிழிக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டார் போல இருக்குங்க. என்ன செய்ய முடியும்? எடப்பாடி பழனிசாமி பொறுமையா தான் பார்த்தாரு. எல்லாம் இருக்காங்க, எதிர்குரல் கூட எடுப்புறாங்க, கூட போயிடுறாங்க. போய் என்ன பண்றாங்க? ஓபிஎஸ் தனி கட்சி அமைக்க முடிஞ்சதா? கடந்த தேர்தலை ஜெயிக்க முடிஞ்சதா? டிடிவி தினகரன் தான் என்ன செய்ய முடிஞ்சது? என்டிஏவோட இருந்தாரு, இருந்துட்டு வெளியே வந்துட்டாரு. இதுக்கு காரணம் நயினா நாகேந்திரன் தான் அப்படின்னு சொன்னாரு. அண்ணாமலை ஓஹோ அருமையான தலைவர் அப்படின்னு சொன்னாரு. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த புள்ளிகள் எல்லாம் நீங்க இணைக்கணுங்கிறதுக்காகத்தான். செங்கோட்டையோட நடவடிக்கை பின்னால அண்ணாமலை இருக்கிறாரு அப்படின்னு எத்தனை ஊடகங்கள் அப்படியே கசிய விட்டு செல்ல. செங்கோட்டையன் எவ்வளவு பெரிய தலைவருங்க. அண்ணாமலை இப்பதான் அரசியலுக்கு வந்து 4 வருஷம் ஆச்சு. அவர் என்ன செங்கோட்டையனுக்கு பின்னால இருப்பாரா? செங்கோட்டையன் பின்னால யாருங்க இருக்க போறாங்க? அண்ணாமலை அவரு சாதாரண தலைவர் இல்லைங்க. ரொம்ப அருமையான அறிவு கொண்ட தலைவர், நுட்பமான தலைவர், நல்ல மொழி வளம் கொண்டவர், அரசியல் ஞானம் கொண்டவர். எல்லாமே ரொம்ப குறைஞ்ச காலத்திலேயே நிறைய விஷயங்கள் கடந்து போயிட்டாருங்க. அதனால அவர் சொல்லி கொடுத்துருப்பாரோ அப்படின்னு நிறைய ஊடகங்கள் இருக்கு. சரி, அவர் எதுக்கு தாங்க சொல்லி கொடுக்கணும்? அதுக்கு பின்னால வருவோம். இது முக்கியமா பார்க்கணும். விஜய் கரூர் நிகழ்வுக்கு அப்புறம் விஜய் கூட்டணி அமைப்பாரு, அதிமுக கூட்டணி அமைப்பாரு, பாஜக கூட்டணி அமைப்பாரு, பாஜக வலையில விழுந்துட்டாரு. இப்படி எத்தனை விதமான தகவல்கள் கசிய விடப்பட்டுச்சு. ஆனா அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அந்த கட்சியோட தலைவர்கள் சொல்லிட்டாங்க. நிர்மல்குமார் சொல்லிட்டாரு, கரூருக்கு முன்னால் எப்படி இருந்தோமோ அப்படிதான் அப்படின்னாரு. அப்போனா இந்த கூட்டணி பேச்சுக்கெல்லாம் விஜய் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாரு, கதவை மூடிட்டாருன்னு தெரியுது. எடப்பாடி பழனிசாமிங்க கதவை மூடிட்டாருங்க. அவர் தான் சொல்லிட்டு இருந்தாரு எப்படி விஜய் வந்துருவாரு மாதிரியா தெரியுது. ஆடோ பாத்தீங்களா, கொடி பறக்குது, பிள்ளையார் சுழி போட்டாச்சு, இப்படி எல்லாம் சொன்னாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, எந்த சுழியும் போடல. எடப்பாடி பழனிசாமியுடைய ஆசைக்கு நேரா கதவு மூடிட்டாரு மாதிரி தெரியுது விஜய். இந்த சமயத்தில் அமித்ஷா கிட்ட சில செய்தி அவர் கேட்டாங்க, என்டிஏல விஜயை கூப்பிட்டு வர்றதுக்கு பேச்சுவார்த்தை நடக்குதா அப்படின்னு. அப்ப அமித்ஷா என்ன சொன்னாரு? ஆமான்னு சொல்லல, இல்லைன்னு சொல்லல அப்படின்ட்டார். அப்போ நான் விஜய் பக்கம் பேச்சு நடந்துட்டு இருக்கோம் அப்படி நிறைய தகவல் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்பதான் இருக்க வாய்ப்பு இல்லைங்கிறது நல்லாவே தெரியுது. சரி, எடப்பாடி பழனிசாமியை பலவீனமாக்க வேண்டும். ஜெயிக்க விடாட்டியும் பரவாயில்ல, பலவீனமாக்கணும். எப்படி? அவர்கிட்ட இருந்து ஒவ்வொருத்தரா வெளிவரணும். அதனாலதான் செங்கோட்டையன் வெளியே வந்திருக்கிறாரு. நல்லா கவனிக்கணும். இதுக்கு பின்னால யார் இருக்காங்க? பிஜேபி இருக்குமோ? செங்கோட்டையன் என்ன பண்ணாலும் பின்னால பிஜேபி இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கு. ஆனால் பிஜேபி எடப்பாடியை வெல்ல விடுமா? என்னங்க, எடப்பாடியோட கூட்டணி அமைக்கிற பிஜேபி எடப்பாடி தோத்தரணும் அப்படின்னு நான் நினைக்கும். இருந்தாலும் அவருக்கு நெருக்கடி கொடுத்தா நல்லா இருக்கும், நிறைய இடங்களை கொடுங்க அப்படின்னு கேட்டு பெறலாம். இடங்களை ஜெயிக்காட்டியும் வாக்கு சதவீதத்தை உயர்த்தலாம். இதெல்லாம் பிஜேபிக்கு எண்ணம் இருக்கும்ல. அப்படின்னு செங்கோட்டையன் போனவொடனே எடப்பாடி பழனிசாமி அப்படியே பலவீனம்னா ஆயிட மாட்டாரு. ஆனா நிச்சயமா ஒரு உறுத்தல் தான். சரி, இந்த அணி என்ன பண்ண போகுது? டிடிவி என்ன பண்ண போறாரு? ஓபிஎஸ் என்ன பண்ண போறாரு? அந்த அணியில புதிதாக இணைந்து இருக்கின்ற செங்கோட்டையன் என்ன பண்ண போறாரு? அவருக்கு பின்னால் இருக்கின்ற அண்ணாமலை என்ன பண்ண போறாரு? இதெல்லாம் நம்ம கேட்கலாம். இவர்கள் எல்லோரும் சேர்ந்து பனையூருக்கு படையெடுப்பார்களோ அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. என்னங்க, பனையூருக்கு படையெடுக்கிறதே வேலையா போச்சா? அப்படின்னு பனையூர்ல கதவை திறந்து வச்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டா இருக்காங்க. அவங்க கட்சிக்காரங்களே கட்சி அலுவலகத்துல போறதுக்கு படாத பாடுபடுறாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும். நிறுத்த வச்சுறாங்க. நீங்க யாருன்னு கேட்கறாங்க. அவங்க சொல்லி தான் உள்ள
போக வேண்டியது இருக்கு. அப்படி இருக்கு நிலைமை பனையூர்ல. அப்படி இருக்கும்போது டிடிவி தினகரன் பின்னால ஓபிஎஸ் இப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் எல்லாம் போனாங்கன்னா அப்படி என்ன விஜய் சேர்த்துக்குவாரா? நிறைய பேரம் நடக்கும் மாதிரி தெரியுதுங்க. விஜய் ஒரு புது கியர்ல தான் இருக்காரு. இப்பதான் ஒரு நிர்வாக குழு கூட்டம் நடந்துச்சு, இப்ப சிறப்பு பொதுக்குழு நடக்க போகுது. இதெல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது ஒரு டாப் கியர்ல விஜய் போக போறாரு. அந்த மாதிரி போகும்போது என்ன செய்வாரு? டிடிவி தினகரன் மேல நிச்சயமா விஜய் கண்ணு இருக்குங்க. டிடிவி தினகரன் சேர்த்துக்காதீங்க விஜய் அப்படின்னு நிறைய பேர் அறிவுரை சொல்றாங்க. அரசியல் இதெல்லாம் பார்க்க முடியுமாங்க? அவருடைய பழங்காலத்துல பார்த்துட்டா இருக்க முடியும். அவர் என்ன, நான் வந்து விஜய் கிட்ட நான் தான் முதலமைச்சர் சொல்றாரா டிடிவி தினகரன்? விஜய் தலைமையில் ஒரு அணி, விஜய் தலைமையில் ஒரு அணி அப்படின்னு திரும்ப திரும்ப விளம்பரம் கொடுக்கிறார் இல்லைங்க, அதுவே போதும். சரி, இருந்துட்டு போறாரு. தென் மாவட்டங்கள்ல முக்கியமாக முக்குளத்தூர் பலமா இருக்கிற இடத்துல டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் சேர்ந்தா நிச்சயமா பலம் இருக்கும். சரி, இருக்கவே இருக்கு. கொங்கு மண்டலத்துல வந்துட்டாரு செங்கோட்டையன், அழகா கூட்டணி அமைச்சா அங்கு ஜெயிக்கலாம். அண்ணாமலையும் தனியாக கட்சி ஆரம்பித்தால் அவரும் விஜயோடு போய்விடுவார் என்று தொடர்ந்து செய்திகள் உலவிக்கொண்டே இருக்கின்றன. உங்களுக்கு கூட நிறைய பேருக்கு இந்த செய்தி ரொம்ப பிடிச்சிருக்குமே. இந்த மாதிரி எல்லாமே இருக்க வாய்ப்பு இருக்கிற சமயத்துல செங்கோட்டையன் தடால்னு கொண்டு போய் நேரா ஓபிஎஸ்க்கு டிடி பக்கத்துல உட்காந்துட்டாரு. அதை பார்த்தோன்னு எடப்பாடி நிச்சயமா அதிர்ந்தா போயிட்டாரு. சில முக்கியமான விஷயம் நடக்கும் போதே டிவி பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு எடப்பாடி சொன்னதும் இது அப்படிதான் ஆயிருக்கும் போல இருக்கு. அவருக்கு போகும்போது அவர் காதுக்கு போன் எல்லாம் போயிடுச்சு போல இருக்கு. இனி எடப்பாடி என்ன பண்ணுவாரு? செங்கோட்டையின் சீட்டை கழிச்சிடும். ஏற்கனவே அவருக்கு மேல செயலாளர்கள் தயாராத்தான் இருக்காங்க. ஆகல ஒரு அளவு போய் கொங்கு மண்டலத்தை நல்லா ஸ்ட்ராங் பண்ற நிலைமை தான் இருக்காரு. ஆனா அதே சமயம் இந்த சாக்கை பயன்படுத்தி வேலுமணி, தங்கமணி இந்த மணிகள்லாம் சேர்ந்து பெருசா ஒலிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா எடப்பாடி என்ன பண்ணுவாரு? இதுவரை ஒரு தலைவலியா இருக்காருங்க. நல்ல தலைவர் தாங்க. அடிமட்டத்திலிருந்து மேல வந்தவர், 4.5 வருஷம் தமிழக முதலமைச்சராக இருந்து சிறப்பான ஆட்சி கொடுத்தவர், அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருந்தவர், திரு எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய வழியில வந்துட்டு இருக்கிறவர். கிட்டத்தட்ட அதே மாதிரி தானோ அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்ல வச்சவர். புரட்சி தமிழ்னு அழகா பட்டம் வாங்கிக்கிட்டவர். இப்படி இருக்கிறவர் அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுத்துருவாரா? ஆனா என்னங்க, அடுத்த தேர்தலை ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டங்க. ஒருவேளை ஜெயிக்கல அப்படின்னா என்ன ஆகும்? அதிமுக பலவீனப்பட்டு விடும். அப்படியே எடப்பாடி பழனிசாமி ரொம்ப பலவீனப்பட்டு விடுவாரு. இந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்டு தான் ஓபிஎஸ், டிடிவி தினகரன், செங்கோட்டையன் ஒன்னா சேர்ந்து இருக்காங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து அப்படியே பனையூருக்கு படை எடுத்து விஜய் ஒருவேளை கதவை திறந்து இடமே கொடுத்துட்டாரு அப்படின்னா ஒரு இடங்கள் ஜெயிச்சாவே போதுங்க. எப்படியும் அதிமுகவை பக்கத்துல கொண்டு வந்துடலாம், அதிமுக பக்கத்துல போயிடலாம் அப்படின்னு டிடிவி தினகரன் ரொம்ப சீரியஸா திங்க் பண்றாருங்க. ஓபிஎஸ்க்கு அந்த எண்ணம் பெருசா ஒண்ணுமே இல்லை. ஐயா ஒரு பதவி இல்லாட்டியும் பரவாயில்ல, அதிமுக கதவை திறந்து வைங்கன்னு சொன்னவர் தான். ஆனா செங்கோட்டையன் அப்படி இல்லை, கொஞ்சம் ஏதாவது காட்டணும்னு நினைக்கிறாரு. டிடிவி தினகரன் அதிமுகவை கைப்பற்ற வேண்டும் என்று நினைக்கிறார். அதற்கு விஜய் பயன்படுவார் நினைக்கிறார். அதற்காக தான் அப்படியே செங்கோட்டையன் கூட்டிட்டு வந்துட்டாரு. செங்கோட்டையன் அவர் கூட்டிட்டு வந்துட்டாரு என்னமோ, செங்கோட்டையன் நேரா போயிட்டாரு. இப்படி அரசியல் ரொம்ப பலமா இருக்கிற சமயத்துல நிச்சயமா பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய குரு பூஜை அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னொரு தலைவலி வந்து சேர்ந்துச்சு. இன்னும் என்ன ஆகுங்கிறது போக போதான் தெரியும். நன்றி, வணக்கம்.